கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஒரு பைபிள்ல நல்ல தாவீதுனுடைய பராக்கிரமசாலிங்க ஒரு 30 பேர் இருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆளை கொடுத்து பார்க்கலாம். பேரு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. அவர் பேர் சம்மா. இந்த சம்மாவை பற்றி ஒரு 2 வசனம் தான் இருக்குது பைபிள்ல. ஆனா ஆவியானவர் முக்கியப்படுத்தி அவரை பற்றி எழுதியிருக்கார். ரொம்ப முக்கியமானது. இந்த சம்மா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதிகமா இருக்குது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 22:1-2 படிக்கும்போது, தாவீது அவ்விடம் விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவ்விடத்தில் போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். பாருங்க, தாவீது ரொம்ப கஷ்டப்பட்டார். சொந்த மாமனாரே தொடுத்தி அடிச்சார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சார். அவரு எப்படி வாழ்ந்தாருன்னா, கூட யாருமே கிடையாது. ஒடுக்கப்பட்டுங்க, கடன்பட்டுங்க, முறுமுறுக்கிறவங்க, அந்த மாதிரி எதுக்கும் உதவாத ஜனங்க. உலகத்துல யாரும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதுக்கும் இல்லாத ஒரு ஜனங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாராம், இவர்கிட்ட வந்தாங்களாம். இவர்கிட்ட கூட வந்து இவருடைய தலைமையில, தாவீதுனுடைய தலைமையில அவங்க நல்ல பராக்கிரமசாலிகளை ட்ரெயின் பண்ணிட்டாங்க. பாருங்க, அவ்வளோ ஒடுக்கப்பட்டு கடன்பட்டு உதவாத ஜனங்கள் எல்லாம் ஒரு நல்ல தலைமையின் கீழ் வந்ததுனால அவங்க எப்படி நல்ல பராக்கிரமசாலியில மாறினது போல நம்ம கூட உலகத்துல இழிவா எனப்படலாம், எதுக்கும் உதவாதுங்க, இவங்க எதுக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்கன்னு நம்மளை மற்றும் கேவலமா பேசுற மாதிரி கூட இருக்கலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இயேசுவாகிய தலைவர் அடித்து கீழே வந்தீங்கன்னா, அவர் கூட நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார், உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாத்திருவார். இதுதான் உண்மை. தாவீதே கடன்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்களாம் பெரிய ஆளை மாத்தினாருன்னா, இயேசுவோடு நம்ம இருக்கும்போது, அவர் தலைமையில நம்ம இருக்கும்போது கண்டிப்பா நம்ம கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது நிச்சயம். அது மட்டும் இல்ல, இந்த 2 சாமுவேல் 23:11 இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆசாரியன் சிறு பயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்தில் பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது, ஒரு சின்ன வயல்ல, சிறு பயிர் நிறைந்த ஒரு வயல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வெறும் பயிர் தொழில் செய்யணும், சாதாரணமான ஆளுங்க தான். இவங்க பயிர் தொழில் செய்திருந்தா இவங்கள பார்த்து இந்த பெலிஸ்தர் என்ன பண்றாங்களாம், இவங்க கிட்ட சண்டைக்கு வரான், யுத்தமா பண்ணுக்கிறாங்க. இவங்ககிட்ட நான் ஆயுதமா இருக்குது, கட்டையை பத்தி ஒன்றும் கிடையாது. இவங்ககிட்ட பயிர் தொழில் செய்யறாங்க. இவங்கள யுத்தம் பண்ணி இந்த இடத்தெல்லாம் அபகரிக்கணும்னு பெலிஸ்தர் வந்துட்டாங்க. வரும்போது இவங்களை பார்த்து தான் கூட வேலை செய்த எல்லாம் ஆளுங்களாம் அடிச்சுன்னு பிடிச்சின்னு ஓடிட்டாங்க. மொத்தம் பயந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு, இவ்வளோ ஜனங்க வராங்க, இவங்க என்னென்னோ கையில் இப்போ பட்டையும் கட்டையும் வச்சுருக்கிறாங்க, நம்மளை வெட்டிக்கிட்டு போட்டாங்களாம். நம்மளுக்கு என்ன வந்துச்சு, போனா போது இந்தப்ப நம்ம ஓடலான்னு போட்டாங்களாம். ஆனா இவர்கள் மத்தியில என்ன பண்ணாரு, இந்த சம்மா பாருங்க, இந்த 1 சாமுவேல் 23:12 இவன் அந்த நிலத்தின் நடுவே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பு. இவன் யோசித்தான், எல்லாம் ஓடினா கூட ஓட்டும், நான் ஓட மாட்டேன். இந்த லேண்டு, இந்த இடம் எனக்கு சொந்தம் மட்டும் இல்லை, என் தேசத்துக்கு சொந்தம், நான் இஸ்ரவேலுக்கு சொந்தம். இதை அவங்க யாரும் கைப்பற்ற கூட, எல்லாம் ஓடினா கூட நான் ஓட மாட்டேன்னு அவன் கர்த்தர் நம்பி அவன் என்ன பண்ணான், அவங்ககிட்ட யுத்தம் பண்ணான். கர்த்தர் மகாலட்சிப்பு உண்டாக்குறதுனால அவன் வெற்றி பெற்றான் வசனம் சொல்லுது. அதனால நம்ம எப்பவுமே ஒன்று யோசிக்கணும், என்ன தெரியுமா, எந்த விதத்துல விட்டு கொடுக்கவே கூடாது. உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் எவ்வளோ பொல்லாத ஜனங்க இருந்தாலும் அவங்க கூட நம்ம ஒத்து போகவே கூடாது, சமரசம் ஆகவே கூடாது. நம்ம எப்பவே கர்த்தர் பட்சம் நிற்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் தேடுறார். பாருங்க, நீதிமொழி 25:26 துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலைஞன கிணற்றிற்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாய் இருக்கும். பாருங்க, ஒரு துன்மார்க்கனுக்கு முன்னால ஒரு நீதிமான் தள்ளாடக்கூடாது. அவன் துன்மார்க்கன், நான் கர்த்தர் பிள்ளை, நான் நீதிமான், என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது, நிற்கும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு.
கெட்டு போன சோனையில் இருக்கிற தண்ணி நம்ம குடிக்க முடியுமா? ஒரு காலம் குடிக்கவே முடியாது. அதனால நான் நிற்பேன் சொல்லி நம்ம நிற்கணும்னு கர்த்தரே விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 119:2 அப்படி சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான். கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்ம தேடுவோமானா நம்ம பாக்கியவான்களா இருப்போம். எந்த விதத்திலும் துன்மார்க்குக்கு பக்கம் போகக்கூடாது. துன்மார்க்கு பக்கம் நம்ம போகவே கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுலேயே 3வது, அவள் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய வழிகள் கர்த்தருடைய வழிகளை நம்ம நடக்கணும், அநியாயம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, யோசேப்பு யோசேப்பு சின்ன வயதுலேருந்து நல்லா கர்த்தர் பிள்ளை தான் அவன். ஆனால் கர்த்தர் விஷய பிரசன்னம் கூட இருந்துச்சு. அவங்க கனவு கண்டான். சின்னதில் கனவு கண்ட உடனே என்ன சொன்ன, கனவு கண்டது அப்படியே அவங்க அண்ணன் தம்பி கிட்ட சொல்லிட்டான், அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவன் சொல்கிற கனவை பார்த்தா இவன் பெரியவனா, இவன் நம்மலாம் போய் வணங்குவோமா சொல்லிட்டு பொறாம வந்துச்சு. அவன் எடுத்துன்னு போயின்னா அவங்க அப்பா சாப்பாடு கொடுத்தனுச்சா, எடுத்துன்னு போய் அவன் நல்ல பல வரணும் அங்கே எடுத்துட்டு கீழ்ச்சி போட்டு அவன் எடுத்துன்னு போய் அப்படியே குழியில் போட்டு அந்த குழியிலேருந்து எடுத்து என்ன பண்ணான், பட்டுங்களுக்கு வித்தே போட்டாங்க அடிமையா. அந்த மாதிரி ஒரு நிலைமையில போனால், ஆனால் கர்த்தரோட உண்மையாக இருந்தான், கர்த்தரோட ஐக்கியமாக இருந்தான். கர்த்தரோட ஐக்கியமாக இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, அந்த அந்நிய தேசத்தில் எகிப்தில் போனாலும் கர்த்தரோட வசனம் சொல்லுது, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவன் என்ன செய்தான் எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இப்போ எஜமா பார்த்து, இவனையா அடிமையாக வைக்கணும், இவன் இவ்வளோ ஞானமாக அறிவாக இருக்கிறானே, அப்படி எல்லாம் அவனுக்குள்ளதெல்லாம் வச்சு அவன் கையில் கொடுத்து அவன் பெரிய அதிகாரிதான் வச்சுட்டான் வீட்டிலே. ஆனால் அழகாகவும் இருக்கிறாங்க, கர்த்தருக்கும் பயந்து வைக்கிறான். அந்த எஜமாட்டி பார்த்து, வா பாவம் செய்யலாம்னு கூப்பினே தான். ஆனால் ஒரு நாள் பார்த்தா நான் வரமாட்டேன் கேட்கல. ஒரு நாள் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அவள் சொன்னால் வீட்டில் யாரும் இல்லை, வா வான்னு கூப்பிட்டா அவன் கூட ஒத்து போல, சமரசம் ஆகலை. நான் நிற்பேன், கர்த்தருக்காக நிற்பேன், இதெல்லாம் எனக்கு என்னன்னா வரட்டும், தலை போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலைன்னு சொல்கிறான். உன் எஜமான் எல்லாமே என் கையில் கொடுத்துக்கிறாரு, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறதுனால உன்னைதான் கர்த்தர் என் கையில் அவங்க கொடுக்கல, நான் உன் கூட பாவம் செய்து பாவத்தை எப்படி கட்டி கொடுக்குறது, கர்த்தர் என்னை பார்க்குறான், நான் செய்யவே மாட்டேன்னு நின்னான் கர்த்தருக்காக பாருங்க. அதனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அவள் போய் தப்பா அவன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவளை பிடிச்சி எடுத்துன்னு போய் ஜெயிலில் போட்டாங்க. அவன் ஜெயிலில் போட்டால் கூட கர்த்தரோடையே இருந்தான். என்ன நடந்துச்சுன்னா, உண்மையாக இருந்தால் அங்கேயும் கர்த்தர் தேடினான், முறுமுறுத்து இது பண்ணி, என்ன ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு விரோதம் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நான் நின்னேன், எனக்கே இந்த தண்டனை ஒன்றுமே கேட்கல. எது நடந்தாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, எனக்கு எல்லாம் நன்மை செய்வார். நான் அங்கேயும் உண்மையாக இருந்தான் ஜெயிலேருந்து கர்த்தர் ஏக்தம் எடுத்துக்கொண்டு போய் நேராக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்திட்டார். காரணம் என்ன தெரியுமா, இப்போ துன்மார்க்கரோட பாவம் செய்களோட சமரசம் ஆகலை. யார் இந்த சம்மா மாதிரி நின்னான், கர்த்தருக்காக நின்னான், நான் பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமானதான் செய்வேன்னு சொல்லிட்டு நின்னான். அதனால கர்த்தர் என்ன செய்தார், பாடுகள் வந்தாலும் அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு அதான் சொல்றான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னா, இதெல்லாம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்காக நின்னதுனால கர்த்தர் அவனை அவ்வளோ ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றார். அதனால யோபு கூட என்ன சொல்றாரு பாருங்க, யோபு 27:6 என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. யோபோட பயங்கரமான கஷ்டம் மத்தியா போனான். பிள்ளைங்க 10 பேரும் செத்துட்டாங்க, சொத்து போயிடுச்சு, ஆஸ்தி போயிடுச்சு, உடல் ஆரோக்கியம் கூட போயிடுச்சு. கடைசியில் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை உடையான்றான் சொல்றான் மனைவி. அந்த நிலைமையில கூட கர்த்தருக்காக நின்னான். அப்படி நின்றதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை ஒரு காலம் கைவிடல, எல்லாம் டபுள் ஆசீர்வாதம் வந்துச்சு. எது இழந்தானோ அதெல்லாம் வெட்ட மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நீ கர்த்தருக்காக நின்று பாரு, சம்மா போல கர்த்தருக்காக நின்று பாரு. எங்க வேலை செய்யற இடத்துல குளிச்சாதான் அவங்க குடிக்கிறாங்க, என்ன கூட குடிக்கலன்னா அவங்க என்ன தவறா நினைக்கிறான்னு குளிப்பியா, குடிக்கிறாது. அவங்க சொல்றாங்க அவன் மாதிரி செய்வியா, பாவம் செய்யக்கூடாது. நான் கர்த்தருக்காக நிற்பேன், நான் செய்ய மாட்டேன்ற சம்மா போல நிற்கிறோன்னு சம்மாக்களை கர்த்தர் எதிர்பார்க்கல. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தருக்காக நிற்கணும் சொல்லிட்டு கர்த்தரே எதிர்பார்க்கறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம எப்படி ஸ்திரமா இருக்க முடியும், கர்த்தருக்காக எப்படி ஸ்திரமா இருக்கணும், சில காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, முதல்ல வசனம், இந்த வசனத்தில் என்ன பண்ணணும், நிற்கணும். வசனத்துல உறுதியா இருந்தா நம்ம சம்மா போல நிற்கலாம்.
பாருங்க, வசனம் யோவான் 17:17, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். வசனத்தை நல்லா படிச்சு தியானிங்க. வசனம் சொல்ற மாதிரி கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களை உறுதியா சம்மா போல வச்சு உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவார். அதனால நம்ம நிலைத்திருக்கணும், வசனத்தில் நிலைத்திருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்புறம் 2 தெசலோனிக்கேயர் 7:2-15, ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையிலாவது நிருபத்திலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். எல்லாத்திலும் வசனத்தில் நில்லுங்க. வசனத்தின்படி நடங்க. வசனம் கண்டிப்பா படிக்கணும். வசனம் படிக்காது இருக்கக்கூடாது. சிலர் பைபிளே படிக்கிறதுல கேலண்டர்ல வசனம் படிச்சுட்டு ஓடுறவங்களும் நான் பார்த்துருக்குறேன். உண்மையா நீ கர்த்தரை நேசித்து நேரம் எடுத்து வேதத்தை வாசி, அதிகாலையில் பைபிள் படி, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஒரு காலம் கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. அந்த மாதிரி அப்பதான் நம்ம சத்தியத்துக்காக நிற்க முடியும். அடுத்தபடியாக ஜெபத்துல உறுதியா தடுத்துக்கணும் கர்த்தர் விரும்புறார். தானியேல் 6:10. தானியேல் ஒரு வாலிபனா ராஜ குலத்துல பிறந்த மனுஷன், சின்ன வாலிப பையன். அவங்கள என்ன பண்ணாங்க, எருசலேமிலிருந்து அடிமைகளா பிடிச்சு அந்த அந்நிய தேசத்துல கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனா அடிமையா இருந்தா கூட அங்க உண்மையா இருந்தா, உண்மையா எந்த தேவன் தான் நான் நிப்பேன், நான் வேற எந்த தேவனும் வணங்க மாட்டேன், நான் வேலை செய்யறேன், உண்மையா வேலை செய்யறேன், ஆனா எந்த விதத்திலையும் நீங்க சொல்ற தேவன் நான் வணங்கவே மாட்டேன் சொன்னார். உடனே அங்க என்ன பண்ணிட்டாங்க, ராஜாங்கள்லாம் பண்ணாங்க, அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவனை விட்ட இப்படி நடக்கணும், இவனை விட்டா இவன் செயல்பட்டு வரமாட்டான், இவனை பிடிச்சி எப்படின்னா ஒரு சிங்க கேப்ல போடணும்னு ராஜா தவிர வேற எந்த கடவுள்கிட்ட யார்ட்டையும் ஜெபம் பண்ண கூட பேசக்கூடாது, இது 30 நாள் அளவும் செய்யணும்னு சொன்னாங்க. ராஜா கழுத்து போட்டார். ஆனா கூட அவன் கழுத்து போட்டா கூட, ராஜா கழுத்து போட்டா கூட, என்ன சிங்க கேபிலே போட்டாலும் செத்தாலும் பரவாயில்ல, நான் எந்த விதத்திலும் இவங்களோட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், ஒத்து போக மாட்டேன், இந்த தேவனை தான் வணங்குவேன்னு தீர்மானம் வந்தான். வசனம் சொல்லி பாருங்க, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தலாம். முழங்கால் பண்ணிட்டான், ஜபம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். எங்க எப்போ மாமலை செய்ய வழக்கமாடி மெத்த மேலே ஏறி ஜன்னலை திறந்துட்டு எல்லாம் பார்த்துன்னு போறாங்க வராங்க, போய் ராஜாக்கள் சொல்ல போறாங்க, சிங்க கேப்ல போட்டா கூட போட்டோம், எல்லாம் பார்த்தா கூட இந்த ஆண்டவருக்கா நிற்பேன் நின்னா. வழக்கமா 3 வேளையும் அப்படியே ஜெபம் பண்ணலாம். எட்டுன்னு போனாங்க, சிங்க கேப்ல போட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. நான் ஒரு படம் பார்த்தேன், சிங்கத்து மேல தூங்குறாரு அவர் படுத்துக்கணும் தானியேல். என்னன்னா தூதன் அனுப்பிச்சு எல்லாம் வாயும் கட்டி போட்டேன். உடனே இந்த ராஜா தானியேலை வெளியே கூப்பிட்டுட்டு யார் யார் சாடி சொன்ன குடும்பத்துக்கு சிங்க கேப்ல போட்டாங்களோ எல்லாம் ஒரு எலும்பில்லாத நோக்கிடுச்சு. பாருங்க, தானியேலை போல, யோசேப்பு போல, சம்மா போல நம்ம நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, 2 கொரிந்தியர் 10:5, அவர்களால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். எண்ணத்தை தான் தேவையில்லாத காரியங்களாம் வரும், பிசாசு கொண்டு வரோம். எண்ணத்துல கூட நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். சாத்தான் எதுல கொண்டாடுவானா, சிந்தனையில பாவம் செய்யற மாதிரி கொண்டு வருவார். சிந்தனையில் கூட பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம கர்த்தருக்கு நான் சொந்தமானவன், இயேசுக்கு சொந்தமானவன், இந்த சிந்தனைகளோட நான் பிசாசுக்கு இடம் கொடுக்குமான்னு நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தபடியாக விசுவாசத்துல உறுதியா தடுத்திருக்கணும். அப்பதான் நம்ம சம்மாவை போல நிற்க முடியும். பாருங்க, 1 பேதுரு 5:9, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுவது அந்த விசுவாசத்துல எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு வகை தேடி சுற்றி திரியிறானா, நம்ம என்ன பண்ணா, விசுவாசத்துல உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு கர்த்தர் விரும்புறார். இதுதான் இந்த என்ன சம்மா. அதனாலதான் என்ன பண்ணாரு, அந்த 2 வசனத்துல அவர் அருமையா ஆவியான எழுதி வச்சுக்கிறார். இப்போ நம்ம கூட கர்த்தர் புகழணும், ஆசீர்வாதம் வைக்கணும், சமாப்பம் வைக்கணும். சீஷருங்கெல்லாம் கூட இயேசு சிலுவையில் அடைஞ்சப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஜனங்களும் சமரசம் ஆயிட்டாங்க, ஓட்டாங்க, எல்லாம் விட்டுட்டு தனியாக இயேசு விட்டு ஓடிட்டாங்க. பேதுரு மறுதளிச்சிட்டா, எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கிட்டான். ஆனா அந்த பேதுரு எப்ப பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாரோ
கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தினார். ஒரே பிரசங்கத்துல 3000, ஒரே பிரசங்கத்துல 5000 ஆத்மாங்க ரட்சிக்கப்பட்டு வல்லமையா கர்த்தர் எடுத்து பவுல பேதுரு உபயோகிச்சார். அதே மாதிரி தோமா கூட என்ன பண்ணாரு, எனக்கு தெரியலப்பா, எல்லாருக்கும் தரிசனம் ஆகும்போது அவர் இல்லை, சாயங்காலம் வந்துக்கிறாரு அவர். அப்போ இவர் எங்க போயிட்டு இருக்கிறாரு சொன்னாங்க, இயேசு உயிரோட எழுச்சிருக்காங்க. பார்த்தோன்னா இல்லைல்ல, நான் நம்ப மாட்டேன். அவரு நிலாவில் கை போட்டா, அவர் காயத்தெல்லாம் கை போட்டால் தான் நம்புவேன். உன்னை கர்த்தர் கோச்சிக்கல, கரெக்டாக அவர் இருக்கும் போதே வந்து தரிசனமானார். அப்போது வந்த பிறகு அவர் என்ன பண்ணார், அவரும் அந்த மாதிரி சொன்னவர் ஆவியினால் அபிஷேகம் பெற்றதுனால இந்தியாவுக்கு தோமா தான் வந்தார். சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அவர் வந்து அங்கே ஊழியம் செய்து அங்கே வில்லு அம்பை போட்டு அவரை சாவடிச்சாங்க. ஆனால் சத்தியத்தை அவ்வளோ தூரத்துலேருந்து இஸ்ரேல் தேசத்துலேருந்து இந்தியாவுக்கு வந்து சத்தியத்தை சொன்னார். அதனால் நம்ம கூட ஆசீர்வாதமாக வாழணும்னு சொன்னால் சம்மா போல எதுக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. யார் பாவம் செய்தாலும் செய்யட்டும், யார் என்ன பேசினா ஏசுக்காக நின்று பாருங்க. கர்த்தர் யோசேப்பை போல உங்களை உயர்த்துவார், தானியேலை போல உங்களை உயர்த்துவார். அதனால் நீங்கள் சின்ன காரியத்தில் விட்டு கொடுத்துடாதீங்க. அவங்க என்ன நினச்சோம், இவங்க நினச்சோம், அவங்க செய்யற மாதிரி பாவம் நானும் செய்தறான்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்காக நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சம்மாவை போல் நில்லுங்க. என் தேவனுக்காக நான் நிற்பேன், அவருக்காக நான் ஜீவிப்பேன். உலகத்துக்கு சமரசம் ஆக மாட்டேன், உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன். நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சம்மாவை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் அவர் சொல்றதை ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. இந்த நாளில கர்த்தா இந்த சம்மாவை குறித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்கப்பா. எல்லாருமே ஓடிட்டாங்கப்பா, நான் மட்டும் ஏன் தேசம், ஏன் நிலம், தேசத்துக்காக நான் நிற்பேன்னு எப்போ கர்த்தரை நம்பி நின்னானோ ஒரே ஆளை கொண்டு கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தாரப்பா. இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தாவே அந்த உமக்காக நிற்க, யோசேப்பை போல நிற்க, பாவத்தோடு சமரசமாக்காதபடி ஆண்டவரே தானியேலை போல நிற்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. சம்மாவை போல நிற்க உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது கர்த்தாவே யோசேப்பை எவ்வளோ உயர்த்தினீங்க, தானியேலை உயர்த்தினீங்க, அதை போல எங்களையும் உயர்த்திங்கப்பா. எங்களை ஒரு சம்மாவை போல மாற்றுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க. கஷ்டத்துல, கடன் தொழில, பிரச்சனையில, வியாதியில, வேதனையில, இந்த புதிய ஆண்டில இருந்தாலும் இப்பொழுது நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லாம் இந்த ஆண்டில் உள்ள எல்லா கோர்ட்டு கேஸையும் கேன்சல் பண்ணுங்க. ஆண்டவரே எல்லா கடன்ல அடைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்காக யாரோட உலகத்தோட பாவத்தோட சமரசம் பண்ணாதபடி உமக்காக நிற்க உதவி செய்யுங்க. எல்லா கஷ்டங்களும் மாட்டுங்க, எல்லா பிரச்சனைகளை மாட்டுங்க, எல்லா வியாதியில சுகமடையுங்கப்பா. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.